வணக்கம் நண்பர்களே. ஒரு புதிய அதிகாரத்துக்குள்ள இன்னைக்கு நாம வந்திருக்கோம். அதிகாரத்தினுடைய பெயர் நிலையாமை. நிலையாமையில வள்ளுவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேரு என்ன சொல்வாரு, நிறைய பேரு நிலையாமைனாலே அது என்னன்னு அது அவ்வளவு தூரத்துக்கு சிரத்தையா பார்க்க மாட்டாங்க. அதுலயும் இந்த நிலையாமைங்கிற இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது கொஞ்சம் எல்டர்லி பீப்புள், கொஞ்சம் வயதானவர்கள் தான் இந்த நிலையாமை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆம், இந்த மதம், அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகம், இப்படிப்பட்ட சிந்தனைகள் உள்ளவர்கள் இந்த மாதிரி இதுகளை கேட்பாங்க. வள்ளுவர் இந்த மாதிரி இந்த நிலையாமை அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 2, 3 அதிகாரங்கள்ல அவர் இந்த உலகத்தை பற்றிய தன்னுடைய அந்த பார்வை, வியூ, வள்ளுவர்ஸ் வியூ ஆஃப் த வேர்ல்ட், அவர் எப்படி இந்த உலகத்தை அவர் பார்க்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த தத்துவார்த்தங்கள் அப்படிங்கிறது நிறைய பேரு தத்துவங்கள் பற்றி எவ்வளவோ இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி அப்படின்னு பேரறிஞர் பெர்ட்ராண்ட் ரசல் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அங்க உள்ள அந்த மேலை நாட்டு அறிஞர்கள் இந்த உலகத்தை அது எப்படியா இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை அவங்க அவங்கவுங்க வழியில அதை இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அப்படி அந்த மாதிரிலாம் எப்படி அந்த ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி அது எப்படி படிப்படியா பட்டண்டர்களுடைய 20th செஞ்சுரி, அவரு 20வது நூற்றாண்டுல அவரு இறந்திருந்தார். அந்த 20ஆம் 19ஆம் நூற்றாண்டுல பிறந்து 20ஆம் நூற்றாண்டுல இந்த இறக்குற வரைக்கும் அவரு அந்த வெஸ்டர்ன் பிலாசபி அதனுடைய சரித்திரம் என்ன, அது ஒரு மேமூத் புக். பெர்ட்ராண்ட் ரசல் ரொம்ப பிலாசபியை ரொம்ப எளிமையா அவர் அதில் சொல்லியிருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். அவருக்கு நோபல் பரிசு என்னமோ வேற ஒரு புத்தகத்துக்கு தான் அவருக்கு மேரேஜ் அண்ட் மாரல்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல தான் அந்த சைட்டேஷன்ல அதை சொல்லியிருக்கிறாங்கன்னாலும் கூட இந்த ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி அவருடைய சிந்தனையினுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். அதுல நம்ம படிக்கும் பொழுது அப்படியே அந்த மேல்நாட்டுல இந்த பிலாசபி எப்படி உருவாச்சு, அதே மாதிரி இப்ப இந்தியாவிலையும் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியன் பிலாசபி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். இங்க எப்போ எதுக்கு எடுத்தாலும் கேட்டு உபனிஷத்துக்கள் அது இது அப்படின்னுகிட்டே பெரிய கூப்பாடு போடுவாங்க. பாப்புலர்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்துக்கள்ல
அந்த அங்க அவங்களுடைய அந்த நூல்கள்ல தான் எல்லாமே இருக்கிற மாரி வந்து அது மாரி அந்த பகவத்கீதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து, அங்கதான் வந்து இந்த உலகத்தினுடைய அ உலகத்த பத்தியே எல்லாம் சொல்லியிருக்கிற மாரி, அது மாரி ஆதி சங்கரர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ, பூ அப்படிம்பாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அம் அ பரமாத்மாம்பாங்க, ஜீவாத்மாம்பாங்க, அ முக்திம்பாங்க, பரமாத்மா, ஜீவாத்மாவோட வந்து அ சேர்ந்து ஐக்கியமாகிறது. அ இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட வந்து ஐக்கியமாகிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே விளங்காது. வ எந்த விஷயங்களுமே வந்து இப்படியே அந்த அதுல அது சேருது, இதுல சேருது இப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அங்க நீங்க பகவத்கீதையில வந்து அதுல சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, அ கிருஷ்ணர் வந்து அ அர்ஜுனனுக்கு வந்து இந்த உலகத்தினுடைய அ நிலைய பற்றி ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல வந்து அவன் நிக்கிறான். அதான் பேட்டில் ஃபீல்டுல நிக்கிறவன்ட்ட வந்துகிட்டு நீ வந்து எய்த்தால நிக்கிறவன், உன் மாமன், சித்தப்பா, உன் பெரியப்பா இப்படியெல்லாம் நீ பார்க்காத. உன்னுடைய வேலையில வந்து நீ வந்து இந்த பேட்டில வந்து ஜெயிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதுல யாரு எதிர்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்க மேல வந்து இறக்கப்பட்டு, அத நீ வந்து எதையும் விட்டு குடுத்துறாத. பொதுவாவே வந்து ஓ ஒரு சண்டைன்னு வரும்பொழுது, வேற வழி இல்லன்னா, யாருனாலும் இந்த மாரி ஒரு நிலையத்தான் நம்ம செய்றாங்க. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த பேட்டில் வச்சுக்கிட்டு பாருங்க. அன்னைக்கு உள்ள அந்த கௌரவர்களுக்கும், பாண்டவர்களுக்கும் உள்ள அந்த யுத்தம்ங்கிறத அத விட்டுருங்க. அதுல வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு உள்ள யுத்தத்த பாருங்க. இன்னைக்கு உள்ள யுத்தத்திலயும் யுத்தம்னு வந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா, இங்க என்ன ஆனாலும் சரிதான். இஸ்ரேல்காரங்களுக்கு என்ன எத்தன சிறு குழந்தைகள் இறந்தாலும் சரிதான். எத்தன பேருக்கு பட்டினியில வந்து சாகுறானாலும் கவலையே கிடையாது. ஆனா, அ இது ஒரு பெரிய அ பெரிய மனிதாபிமான இதுல வந்து ஒரு பெரிய தத்துவங்கள சொல்லித்தான் வந்து போராட சொல்லணும், போரிட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த வெறி, நாம ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி வந்து இந்த போர்கள்ல ஈடுபட்டிருக்கவங்க எல்லாத்துக்குமே அவன் வந்து இஸ்ரேல்காரன் வந்து யாரு எத பத்தியும் கவலைப்படல. யூனோல இருந்து அவன் வந்து நியாயப்படிக்கு யூனோ படம் வந்து ஒண்ணு இருக்கணும். அது இருந்து வந்து அந்த இது கண்டிப்பா இருக்கணும்யா. இது இருந்திருக்கணும். அந்த யூனோங்கிற அமைப்ப வந்து வம்பா குரங்காக்கி, ம், அது வந்து எந்த காரியமும் செய்ய முடியாத அளவுக்கு குரங்காக்கி, சும்மா ஒரு ஷோ பீஸ். அப்பப்போ வந்து அவங்க வந்து பல அட்வைஸ் குடுப்பாங்க. இன்னைக்கு கூட வந்து ஒரு பெரிய அட்வைஸ் குடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த உலகம் வந்து அந்த ம், வெப்பமயமாகுதுங்கிறத பொறுத்து அவங்க வந்து ஒரு பெரிய அட்வைஸ் குடுத்துருக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்கங்கள் வந்து அந்த வெப்பமய ஆதல்னால பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அவங்க வந்து ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா. இது இல்லைன்னா இவ்வளவு இவ்வளவு கஷ்டங்கள் வந்து இந்த வெப்பமயமாதல்ல இருக்கு. அவன் அவன் வந்து ஆயிரக்கணக்கான பக்கங்களுக்கு வந்து அவன் எவிடன்ஸ் குடுத்துருக்கான். ஐயோ!
அத எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து நாங்க வந்து இதுல தலையிட வேண்டியது இருக்கும். இது வந்து ஒரு குற்றமாக கருதப்பட வேண்டியது இருக்கும். இஷ்டம் போல வந்து நீங்க வந்து வெப்பமயமாதல வந்து நிப்பாட்டாம, நீங்க இஷ்டப்படி நீங்க வந்து இன்னும் டெவலப்மென்ட்ங்கிற அந்த பேர்ல இன்னும் நீங்க வந்து செய்துகிட்டு இருக்கிறத, நாங்க வந்து கண்டிப்பாக சட்டம் போட்டு நிப்பாட்ட வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த மாரி ஒரு நிலைக்கு தான் இன்னைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்க ஒழிய, அட்லீஸ்ட் இந்த விஷயத்திலயாவது. அ ஆனா, அதுக்கு வந்துகிட்டு இந்த ம், அமெரிக்கா ஒத்துக்கிடுமா? இந்த ட்ரம்ப் ஒத்துக்கிடுவாரா? இல்லன்னா இங்க இந்தியால வந்து ஒரு பெரிய மக்கள் மத்தியில வந்துகிட்டு, நான் வந்து மற்ற எந்த ஆட்சியும் விட மக்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கு நான் தான் எவ்வளவோ செய்துட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி ஒரு முதலாளித்துவ சர்க்கார கொண்டு வந்திருக்கிற மோடி செய்ய போறாரு. ஆக இவங்க அவ்வளவு பேரும் எதையும் செய்ய விட மாட்டாங்க. இதுல வந்து இந்த மக்களுடைய முன்னேற்றம், மக்களுக்கு டெவலப்மெண்ட், பெர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி, எங்களுக்கு ஜிடிபி வேணும். ஏன் அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஸ்டாலினே சொல்லத்தான் செய்றாரு. அவருக்கு என்ன அரசியல் போட்டி? இங்க வந்து அவருக்கு வந்து சர்வைவல் ஆகணும். அவரு வந்து இன்னைக்கு வந்து இல்லைன்னு சொன்னாச்சுன்னா, எல்லாத்தையும் செய்யறதுக்கு ரெடியானவங்கலாம் ஒண்ணு சேர்றதுக்கு ரெடியா இருக்கான். இவன் எடப்பாடிய விட்டாச்சுன்னா, ஆ பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு ஆட்சிக்கு வர்றாங்கன்னு வந்தாச்சுன்னா, என்ன எத்தனை காலம் பாடுபட்டதுகள் அத்தனையும் வந்து போயி எல்லாம் முடிஞ்சுதே! அப்ப அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி. அப்ப அவரு வந்து கண்டிப்பா வந்து அ இன்னைக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து இன்னைக்கு 2வது முன்னேறிய மாநிலமா வந்து ஆக்கிட்டாரு. இவங்க எல்லாம் வந்து சொல்றத பார்த்தா, நேத்து கூட ஒருத்தர்ட்ட ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இவங்க வந்து என்ன செய்துட்டாங்க? இவங்க வந்து அத செய்தாங்களா? இத செய்தாங்களா? அ அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்களே ஒழிய, என்னென்ன காரியங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய ஆட்சியில வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்த வந்து காண முடியுது. இதுகள் எல்லாம் வந்து அ இவங்க போயிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, அது எப்படி வரும்? எல்லாம் உட்கார்ந்து அவர்களும் ஒவ்வொரு கோயில் கோயிலா வந்து அ அப்படியே பக்தி பிரவாகம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன வந்து மக்கள் மத்தியில வந்து மக்களுக்கு வந்து நீதிய சொல்றது யாரு? எவ்வளவு மோசமா இருக்கு. மக்கள் வந்து எப்படிலாம் வந்து தருதலையா போறாங்க. ஆக இப்படி வந்து ஒரு சூழ்நிலையில வந்து இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து இப்ப இதுல வந்து நாம வந்து சிலருக்கு கூட கொஞ்சம் இது என்னடா இது இது போய் தத்துவார்த்தம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து தத்துவ தத்துவார்த்தமா இந்த உலகத்த வந்து புரிஞ்சுக்கிட்டா தான், தத்துவார்த்தமா வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம மக்கள் நம்முடைய இடம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான், ஒட்டுமொத்தமான வாழ்க்கைய வந்து சீரமைக்க. அந்த தத்துவ பார்வை இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது வந்து ஆடு மாடுகள் மாரிதானே. அதுக்கப்புறம் நீங்க வந்து அ அப்படி இந்த தத்துவ பார்வையில வந்து திருக்குறள்ல வந்து முதல்
அதிகாரத்துல முதல் குறள்ல இருந்தே இந்த தத்துவார்த்தம், அவருடைய வள்ளுவருடைய தத்துவ பார்வை அது எப்படி இருக்குங்கிறத அதுல இருந்தே அவரு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் வந்துகிட்டு நம்ம இன்னைக்கு வந்து இந்த 34வது அதிகாரத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து நிலையாமை அப்படிங்கிற அந்த இதை பற்றி வள்ளுவர் வந்து பேசுறார். முதல் குறள்ல வந்து அவர் என்ன பேசினாருன்னா, அதாவது அஹ், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உணர். இதுல வந்து எவ்வளவு அவருடைய அந்த இந்த உலகத்தை வந்து இப்படித்தான் இந்த உலகமும், அதுக்கப்புறம் வந்து நாம கற்பது, நம்முடைய மொழி, நம்முடைய இலக்கியங்கள், இப்படி நாம வந்து இந்த படைச்சு வச்சிருக்கோம்ல, இதுகளுக்கு எல்லாம் எது வந்து இது எங்க இருந்து உருவாச்சு, அதே மாதிரி மனிதன் வந்து எங்க இருந்து உருவான, முதல்ல அந்த தத்துவத்திலேயே அவருக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி இவங்க யாரும் இந்த முந்தாதி சங்கரர் ஆனாலும் சரிதான், உங்களுடைய உபனிஷத்துக்கள் ஆனாலும் சரிதான். நான் இப்ப இன்னும் கூட இந்த சைவ சித்தாந்தம், நாங்க தான் வந்து சைவ சித்தாந்தம் வந்து ரொம்ப பெருசுன்னு அந்த அவங்க ஒரு நூல்ல எழுதியிருக்காங்க. அதுகளை எல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல யாராவது வந்து போட்டிக்கு வந்தாங்கன்னா கூட நாம வந்து அதுல இறங்கி வந்து அந்த அவங்களோட நம்ம வந்து போட்டி போட்டு அந்த வள்ளுவருடைய இந்த சிந்தனைகள் எப்படி, உங்களுடைய சிந்தனைகள் எப்படி அப்படிங்கிறத நாம சொல்ல முடியும். அவங்கெல்லாம் அந்த தத்துவத்துல வந்து அவங்க வந்து நம்ம சைவ சித்தாந்தத்துல வந்து தத்துவத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு எங்களுடைய முக்கியமான ஒரு தத்துவம் அப்படி என்னன்னு சொன்னா பசுபதி பாசம் அப்படிங்காங்க. இதையெல்லாம் நம்ம இன்னொரு தடவை பேசுவோம். அதை பற்றியெல்லாம் நம்ம விளக்கம் பேசுவோம். ஆக இப்படி முதல் குரல்ல வந்து இந்த மொழி தோன்றியது எப்படி, மனிதன் தோன்றியது, இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்க. வந்து எப்போ இந்த 18வது நூற்றாண்டோ அல்லது 17வது நூற்றாண்டோ டார்வின் வந்து இந்த உயிரினங்கள் தோன்றுறத வந்து அவங்க ஒவ்வொரு இடங்கள்லயா வந்து போய் பார்த்து எடுத்து அவன் குரங்குல இருந்து தான் வந்து வந்திருக்க முடியும்னு 17ஆம் நூற்றாண்டுல தானையா அவர் சொன்னாரு. அதுக்கு பிறகு தானையா வந்து எல்லாமே வந்துகிட்டு நீ எல்லாத்தையும் வந்து ஆனா 17ஆம் நூற்றாண்டுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய வள்ளுவர் சொல்றாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவனும் முதற்றே உலகு. இவர் வந்து சொல்லும்போது வந்து குரங்குல இருந்து மனிதன் வந்து உருவானா அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஆனா வள்ளுவர் வந்து ஆதி பகவன் அந்த இதுல இருந்து மனிதன் வந்து உருவாகிறான். அந்த அதுல வந்து அவன் உருவாகும் போது எப்படி இல்லாமோ வந்து அவன் உருவாகி இருக்கலாம். அன்னைக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு டெவலப் ஆகலை நம்முடைய வள்ளுவர் காலத்துல. வள்ளுவர் ஒரு ஆளே எல்லாத்தையும் டெவலப் பண்ண முடியுமோ, அதுக்கு நம்ம ஆட்கள் அவ்வளவு வெறும் ஒரு மத சிந்தனைகளாக இருந்ததுனால யாரும் அதுக்கு அந்த நேரத்துல கண்டுபிடிச்சிருக்கணும். வள்ளுவர் பிறந்த நாட்டுல இதையெல்லாம் நாம கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிக்கல. அன்னைக்கு அவர் அதை சொல்லும் பொழுதே வந்து அந்த நேரத்துல வந்து அகர முதல வந்து எழுத்து எல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகும் போது அந்த ஆதியும் பகவான்ல இருந்து உருவாகும் போது மனிதன் வந்து எப்படி வந்து
அந்த வளர்ச்சிகள் வந்து அவ அடையலாம் அப்படிங்கிறது நாம அதை வந்து அதையெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நாம தான் அதை வந்து அலசி ஆராயணும். அப்படித்தான் வள்ளுவர் அந்த இத அன்னைக்கே அந்த ஒரு சொல்லியிருக்காரு. இது ஆஹ், வேற எங்க மற்றவங்க யாரு சொல்லியிருக்காங்க? நீங்க அதான் இந்த மாதிரி இந்த பரமாத்மா, ஜீவாத்மா அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு சிவன், அது விஷ்ணு அப்படின்னு சொல்லி கதைகளை எல்லாம் சொல்லி இந்த கதைகளையே கேட்டு அஹ், இது 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 பிரகாரமா இது அவ்வளத்தையும் கதைகளாக்கி நாம அஹ், இவங்கள நினைச்சு நாம கும்பிட்டா போதும் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நம்மள ஆக்கி வேற எதுவுமே செய்ய விடாம ஆக்கிட்டாங்க. ஆனா அதுல வேற எந்த மற்ற அவங்க அதை உருவாக்கி இருக்க எல்லா இலக்கியங்களையும் பார்த்தாலுமே அப்படித்தான் இருக்கு. ஆக இப்படி உள்ள இதுலதான் இந்த நிலையாமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை திருவள்ளுவர் இதுல எழுதுறார். இந்த நிலையாமை அப்படிங்கிற அந்த இதை ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உலகத்துல நாம பெரிய உலகம், இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, அவர் எல்லாத்தையும் விடுங்க. எல்லாம் ஒருத்தன் தோன்றி இருந்தா, 2 பேரும் தோன்றி இருந்தாங்க. அந்த இதுல வச்சு மட்டும் பாருங்க. இது இன்னைக்கு இத்தனை கோடி இருக்குங்கிற அந்த கண்ணோட்டத்துல இருந்து இதை நம்ம பார்க்க வேண்டாம். ஆனா அப்போ அப்படி இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எந்த பொருளுமே எதுவுமே சந்திர சூரியர்கள், கிரகங்கள், ஆக இவர்கள் எல்லாமே ஒரு நிலையான தன்மை உடையவர்கள் அல்ல. மாறி 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 இது அப்படியே யுகம் யுகமாய் எவ்வளையோ எவ்வளவோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் எப்படியோ தோன்றுது. அது பிக் பேங் தேரியா அல்லது வேற எதுவுமா என்னங்கிறது தெரியல. ஆனா இன்னும் உலகம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். உலகம் விரிவடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. உலகம் ஸ்டாப் ஆகல. எல்லாம் முடிஞ்சதுப்பா, எல்லாம் முடிஞ்சது, இவ்வளவுதான். இது இதுக்கு மேல எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உலகத்தினுடைய தன்மைகள் இல்லை. போகுது, எங்க போகுதோ அதை பத்தி நமக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஏன்னா இது நாமளேதான் இந்த உலகத்தை ஒரு பக்கமா நாம இன்னொரு பக்கமா இப்போ கொண்டு போய் இந்த உலகம் வெப்பமயமாதல் அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய உலகத்தை அசைச்சு பார்த்துட்டோங்க. இவ்வளவு பெரிய உலகம் அத இன்னைக்கு வெப்பமயமாதல், பொல்யூஷன் அப்படிலாம் ஒவ்வொரு கட்டமா எல்லா இடங்கள்லையும் இந்த உலகத்தினுடைய செட்டப் அதை அப்படியே பிரேக் பண்றோம். அதனால இந்த உலகம் தன்னை மேனேஜ் பண்ண முடியாம அப்படியே தடுமாறு. இது எல்லாமே நம்ம உருவாக்குறோம். அது உலகத்தினுடைய சேஞ்சஸ் டெய்லி நடக்குது. அதோட
நாம உருவாக்குற இந்த சேஞ்சஸ் நம்முடைய பேராசை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையால வந்து இன்னைக்கு வந்து நாம இந்த உலகத்தை உருத்தெரியாம ஆக்கிட்டு இருக்கோம். இடையில கூட ஒரு பத்திரிக்கையில வந்து ஒருத்தர் வந்து ஒரு கதை எழுதியிருந்தாருன்னு கூட நான் அதை சொல்லியிருந்தேன். ஒரு எவ்வளவு காலத்துல இன்னும் ஒரு 100 வருஷத்துல எப்படிலாம் நிலைமைகள் மாறும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து எப்படி இல்லாமோ வந்து ஒவ்வொன்றையும் வந்து இந்த இருக்கிறத வச்சு ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கம்ப்யூட்டர்னு சொன்னாங்க, இப்ப வந்து ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. ஆக ஆனா அதுக்கப்புறம் சாதாரணமா இருந்தது டிஜிட்டல் வேர்ல்டுன்னாங்க. இந்த டிஜிட்டல் வேர்ல்டுனால வந்து ஏற்படக்கூடிய இழப்புகள். இது கூட ஒரு நண்பர் சொன்னாரு. ஒரு கம்பெனில இருந்து 4,00,00,000 வந்து அவங்களுடைய கிளையன்ட் கம்பெனிக்கு வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. இங்க இருந்து அது அங்க போற அந்த நேரத்துல அத வழிமறிச்சு, அத வந்து திருடுறதுக்கு உள்ள கூட்டம் அத திருடி இருக்கு. இதெல்லாம் இங்க இருக்கு. இப்படியெல்லாம் செய்து, நீங்க வந்து எவ்வளவோ எனர்ஜிய வந்து இந்த உலகத்துல வந்து நீங்க வந்து பயன்படுத்துறீங்க. எல்லா எனர்ஜியும் உலகத்துல இருந்து தான் வருது. ஆக எனர்ஜிக்காக நீங்க எல்லாமே இந்த உலகத்த அப்படியே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் நம்ம கையில ஒரு சொத்து இருக்குன்னா, அத வந்து நிதானமா வந்து செலவழிக்கிறத விட்டு, முழுக்க அத எடுத்து செலவழிக்கிறது ஒண்ணும் தெரியல. உலகமா இருக்கிறதுனால. ஆனா இப்ப தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஆக இந்த லெவல்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து கிடக்கு. அப்போ இந்த நிலையாமைங்கிறது வந்து அவங்க சொல்லக்கூடிய வள்ளுவர் சொல்லக்கூடிய நிலையாமையிலிருந்து நாம உருவாக்கி இருக்கிற நிலையாமை வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த நிலையாமைங்கிற இந்த நிலைமை வந்து நமக்கு கண்கூடான ஒரு நிலையாமை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது வந்து நம்முடைய வாழ்க்கை மனித வாழ்க்கையில வந்து எதுவுமே ஒரு நிலையற்ற நிலையற்ற நீங்க என்ன ஒண்ணையும் நீங்க எடுத்துக்கிடுங்க. அதாவது மனிதர்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில எந்த பொருளுமே நமக்கு நிலையானது கிடையாது. எல்லாமே போயிரும். அதுக்கப்புறம் நாமளும் ஒரு நாள் போயிரும். இந்த நிலையாமையில வந்து நம்ம வந்து நம்ம வந்து முக்கியமா நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்னன்னா, நாம ஒன் ஃபைன் மார்னிங் வந்து நம்முடைய வாழ்க்கையே வந்து நிலையற்றது. என்னைக்கு வந்து ராத்திரி வந்து படுத்து காலையில எழும்புறோம், இன்னைக்கு நாம இருக்கிறது தான் வந்து நம்முடைய உண்மை. இதுக்கு வந்து நம்ம நாளைக்கு என்ன அப்படிங்கிறது கிடையாது. இதே மாதிரிதான் எல்லா பொருட்களும் மனித வாழ்க்கையிலிருந்து மனிதனுடைய செல்வம் முதற்கொண்டு எல்லாமே எல்லாமே நிலையாமைங்கிற அந்த ஒண்ணுதான். ஒரு அதுதான் இன்னைக்கு வந்து இருக்கு. இதத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த நிலையாமை அதிகாரத்துல வந்து நமக்கு அவர் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நில்லாதவற்றை எதுவும் நிற்கப்படுது. இந்த காலங்கள் எப்படி எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகுது.
ஒரு 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 2 நாளைக்கு முன்னால சாதாரணமா இருந்தது. இன்னைக்கு மழை பெய்யுது, மழை பெய்யுது, மழை பெய்யுது, 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 பெய்துகிட்டே இருக்கு. பிறகு மழை நிக்கி, பிறகு மழை நின்னு அதுக்கப்புறம் வந்து வெயில் அடிக்கி. ஆக இந்த இந்த உலக மாற்றங்கள் வந்து நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இந்த நில்லாதவற்றை நிலையின ஆக இது எல்லாம் வந்து அப்படியே போயிரும். இதை வந்து எப்பவும் நிலையானது. நம்மளுடைய ஹெல்த் எப்பவும் நிலையானது. நம்ம வந்து எங்கேயும் போயிட்டு வர்றது நிலையானது. நம்முடைய வாழ்க்கை நிலையானது. அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. வள்ளுவர் அதான் சொல்றார். அதாவது நான் வந்து பிள்ளைகளுக்கு எவ்வளவோ கோடிகள் அப்படிலாம் பார்த்து அந்த சேர்த்து வச்சு அவங்களுக்கு வைக்கிறாங்க. சமீபத்துல ஒரு பெரிய பணக்காரருடைய பையன் 2 பேருக்கு அவனுடைய பர்சனல் சொத்தினுடைய மதிப்பு லேக் குரோர்ஸ். நம்ம வச்சிருக்கோம். அவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே பெரிய அந்த பணக்காரர்களுடைய அவருடைய ஒரு தம்பி அவரு வந்து ஒரு பெரிய ஒரு பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களால வந்து அவர் பெரிய டிஃபால்டர் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு 40,000 கோடி ரூபாய் அவர் வந்து எங்க பேங்குக்கு செலுத்தணும். அவரும் அவங்க எல்லாம் அண்ணன் தம்பிகள் தான். ஆக எல்லாரும் ஒண்ணு போலதான் வந்து ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்தவங்க. ஒரே இதுல வந்து வாழ்ந்தவங்க தான். ஒரே மாதிரி தான் தொழில் செய்தவங்க. ஆனா ஒருத்தர் அப்படி இருக்காரு, ஒருத்தர் வந்து இப்படி இருக்காரு. ஆக இது வந்துலாம் வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அத வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து எல்லாம் இன்னைக்கு நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இருக்காங்க. ஏன் இப்ப நம்ம வந்து டெஸ்லாவினுடைய அந்த அந்த அதிபருக்கும் நம்மளுடைய யுஎஸ்ஏ அதிபருக்கும் கூட எவ்வளவு பெரிய நட்பு இருந்துச்சு. கடைசியில் அது எப்படி போச்சு? அது எல்லாரும் இந்த உலகத்துல வந்து இந்த எல்லாமே இருந்துரும். காலங்காலமா நம்ம வந்து நட்போட இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து எல்லாம் நினைக்கிறதுக்கு வந்து இல்ல. இந்த உலகம் வந்து நிலைத்து நிற்கக்கூடியது. ரமணிய அடிகளார் வந்து ஒரு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நீ வந்து ரொம்ப வச்சுக்கிடாத. அது வந்துடும், இது வந்துடும். இங்க இருந்து கொஞ்சம் சொத்து வரும், இங்க இருந்து சொத்து வரும். நமக்கு வந்து இந்த இதுல வந்து இவ்வளவு மிச்சம் வரும். இதை இப்படி போடணும், அந்த வீடை கட்டணும், இதை மகனுக்கு கொடுக்கணும், இதை மகளுக்கு கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை வந்து நீங்க வந்து வளர்த்துக்கிறாங்கன்னு சொல்லி ராமலிங்க சொல்ற. எல்லாமே நீங்க வந்து இந்த உலகத்துல வந்து அப்படி வரும், இப்படி வரும், நமக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும். இது எப்பவும் நிலையா இருக்கும். இப்படிலாம் வந்து
நம்ம இருந்தோம்னா இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாலே எல்லாம் இல்லாதவற்றை நிலையின என்று ஒன்று வரும். நீ என்ன நினைக்கிறன்னா, அதெல்லாம் நிக்காதுப்பா. நீ வந்து அது நிலையா இருக்கிறதாக நீ வந்து அப்படிலாம் நினைக்காத. நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை. அது வந்து கடை. அது வந்து ரொம்ப மோசம் அப்படிங்க. அப்படின்னு வந்து நீ நினைச்சீன்னா, அது வந்து ரொம்ப மோசமான ஒரு காரியம். அப்படி நிக்காது உலகத்துல. எல்லாமே வந்து இந்த உலகத்துல வந்து அப்படியே நாம நினைக்கக்கூடிய இந்த உலகம் முதல் கொண்டு அப்படியே வந்து போகும். இது எதுவும் நிலை இல்ல. நாமளும் நிலை. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நாமளே நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ இது பண்ணிட்டு, கடைசியில நம்ம என்னெல்லாமோ இது பண்ணிட்டு, நாமளும் போயிருந்தோமே. அது என்ன பெரிய நம்ம வந்து ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறோம். இதையெல்லாம் அப்ப நான் நினைப்பேன் சில நேரத்துக்கு. அதாவது 70கள்ல வந்து 70லயே 80கள்லயே நினைக்கிறேன். அம்பானி பிரதர்ஸ் உடைய ஃபாதர் வந்து துருபாய் வந்து அவர் வந்து முதல்ல வந்து அவர் வந்து ஒரு 100 கோடி ரூபாயில வந்து அந்த 100 கோடி ரூபா பங்களா கட்டும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது வந்து எந்த இடத்துல நாம வந்து படுப்போம், இந்த இடத்துல படுத்தா எனக்கு அப்படி நல்லா இருக்கும், இந்த இடத்துலதான் எப்பவும் படுத்திருப்பேன். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தக்காக கட்டியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளையும் இதுதான் எனக்கு நிம்மதி தரக்கூடிய இடம், இதுல படுத்தா போதும், இந்த டைனிங் ஹால்ல உட்கார்ந்து சாப்பிடும் போதுதான் அப்படி இருக்கும் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஆனா அது எவ்வளவு நாள் நம்ம ஒரு 5 மந்த் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம போக வேண்டியது இருக்கும். இது என்னமோ நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஆக ஒரு ராமலிங்க அடிகள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நீங்க வந்து உருவாக்கிக்கிறாய். எவ்ரிதிங் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். எல்லாம் அப்படியே வந்து ஆக எதை அனுபவிப்பதாக இருந்தாலும் அமைதியாக இந்த வாழ்க்கையில என்ன இருக்குது, இந்த வாழ்க்கையில வந்து எது வந்து நிலையற்ற இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில வந்து நாம வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு தான் நம்ம வரணும். நம்முடைய எண்ணங்களை வந்து நம்ம சரியான முறையில கொண்டு வரணும். ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா அது கஷ்டமா தான் இருக்கும். வாழ்க்கை வந்து ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போகும். அதை விட இந்த கஷ்டமான இதுகளை வந்து நாம வந்து கண்டிப்பாக வந்து கடைப்பிடிச்சு அமைதியான வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம் தான். இந்த உலகத்துல ஏதோ இருக்கிற நேரத்துக்கு இருந்துட்டு என்ன கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு எப்பவும் கூப்பிடுறாங்களோ அப்ப பேசாம நம்ம போகணும். இதை தவிர வந்து வேற உலகத்துல வந்து ஒண்ணுமே இல்ல. உடனே வந்து யாராவது இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் வந்துட்டு உலகத்துல வந்து வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டே இருக்காது, இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா என்ன இருக்கு இதுல வந்து அதான் முன்னால ஒருத்தர் எழுதியிருந்தார் ஒரு ஒரு பத்திரிகையில ஒரு குருவானவர் அப்படின்னு சொல்லி அவரை சொன்னாங்க அந்த நேரத்துல. நானும் கூட அவரை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு வந்து ரொம்ப வந்துகிட்டு ஒரு பெரிய
ஏதோ ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. எனக்கு அந்த இது டக்குனு ஞாபகத்துக்கு வரல. அப்படி அப்படி ஒரு ஒரு பொழுதுபோக்குக்காரர் தான் அவர். பெரிய ஃபுட்பால் விளையாடுற மாதிரிலாம் ஒரு பந்தல் போடுவாங்க. அப்படி டான்ஸ் ஆடுவாரு, இப்படி டான்ஸ் ஆடுவாரு. என்னமோ உலகத்துல இவரு தான் ரொம்ப பெரிய அளவுல வந்துகிட்டு சந்தோஷமா இருந்து எல்லாத்தையும் இது பண்ற மாரியும், ஒரு பெரிய இடத்துல வந்துகிட்டு ஒரு பெரிய சிவனுடைய வந்து அ கழுத்தளவு சிலையெல்லாம் வச்சுக்கிட்டு, அ எல்லாம் அவரு வந்து அந்த ஒரு புத்தகத்துல எழுதும்போது, "அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு" தான் அந்த தலைப்பு குடுத்திருந்தாரு. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னா, ஆசைப்படலாம்யா. ஆசைப்பட்டு என்னத்துக்கு உனக்கு? நீ அத்தனைக்கும் எதுக்கு நீ ஆசைப்படுற? ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புஸ்தகங்கள பத்தி எழுதுறவங்க எல்லாம், அவங்க வந்து ஒவ்வொரு எந்த மனிதன் வந்து ஆசைப்படுகிறானோ அவனுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். உண்மதான். அது இல்லைன்னு சொல்லல. நீங்கள் வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி அடையணும் அப்படின்னு சொல்லி போனா, அதற்கு அந்த லட்சியத்தின் மீது வந்து உங்களுக்கு ஒரு காதல் இருக்கணும். அத வந்து அடையக்கூடிய வெறி இருக்கணும். அதெல்லாம் இல்லாம அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீ எத்தனைக்கும் ஆசைப்பட்டு, எத்தனை உனக்கு கிடைக்கும்? எத்தனை இத வந்து நீ வந்து என்ஜாய் பண்ணுவ? எல்லாத்தையும் நீ என்ஜாய் பண்ணி, நீ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு, அதனால 10 நாள் கழிச்சு போறது, இப்போ உடனே போறது தானே! ஆக இது வந்து அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லி, 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 கடைசில வந்து இந்த உலகத்து மேலேயே கை வச்சுட்டீங்களே! இந்த உலகமே வந்து நமக்கு வந்து அ இருக்காது போல. உலகம் வந்து நமக்கு வந்து அ அது வந்து சிதறி போச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு? இந்த உலகத்தினுடைய எல்லா மலைகளும், எல்லா அ அ எது எது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கக்கூடிய இருக்கோ, அத்தனையும் நம்முடைய தவறான வழிகளால சிதறி போயிற்று அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எல்லாமே வந்து முடிஞ்சிரும் தானே! இது என்ன வாழ்க்கை? அப்படித்தானே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அந்த வெப்பமயமானதுன்னு சொல்லி. நீங்க எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறீங்களே! அதான் வந்து இன்னைக்கு யூஎன்ஓ வந்து உங்ககிட்ட சொல்லுது. ஆக நண்பர்களே, இந்த நிலையாமை அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நிலை வந்து இந்த உலகத்துல வந்து இருக்கு. அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நாம வந்து எல்லாருமே வந்து அந்த நில்லாதவற்றை நிலையினன்னு தான் உணர்ந்துகிட்டு இல்ல. எதுவுமே நிற்காதது. அதான் அந்த இத வந்து அந்த நில்லாதத வந்து நிலையினன்னு சொல்லி நாம நினைக்க வேண்டாம். அது இன்னும் வள்ளுவர் வந்து இன்னும் இன்னும் 10 குறள் நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொன்னா சொல்லும்போது பாருங்க. ஆக இந்த மாதிரி நாம வந்து நிலையான ஒரு இன்பத்தை நாம் அடையறதுக்குள்ள பார்க்கணுமே ஒழிய, இந்த நிலையில்லாத இவைகள் பின்னால நாம போய் நாம வந்து எல்லாத்தையும் எல்லாமே நம்மள விட்டு போயிரும். நாமளும் போயிரும். எல்லாமும் நம்மள விட்டு போயிரும். நாமும் மற்றவங்கள விட்டுட்டு நாமளும் போயிரும். ஆக இத வந்து நாம வந்து திருக்குறள்ல வந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான குறள் இந்த அதிகாரம் பூரா. அப்படி பாருங்க. இன்னும் ஒவ்வொன்னா நான் சொல்லும்போது நீங்க பாருங்க. உலகத்துக்கு வந்து திருவள்ளுவர் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறது இந்த அதிகாரத்துல ரொம்ப இருக்குங்க. இந்த உலகத்தையே காப்பாற்றுறதுக்கு உள்ள குறள்லாம் இருக்கு.
அதெல்லாம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரும்போது நம்ம பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.